ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. நம்ம கல்யாண வீட்டுக்கு போனால் இந்த கேசரி சாப்பிடாதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவு ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் ஸ்வீட் அப்படின்னா இந்த கேசரியை சொல்லலாம். ஆனால் இந்த கேசரி மணல் மணலாக ரொம்ப வாயில் வச்சா கரையிற மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ப்ளஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கவனிக்கணும். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக வாயில் வச்சா கரையக்கூடிய அளவுக்கு நெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியே நம்ம பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன நட்ஸ் வேணுமோ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம் எது வேணுமோ, கிஸ்மிஸ் எது வேணுமோ நமக்கு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன். எடுத்துட்டு இதே நெய்யிலே நம்ம ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி ரவை எடுத்துக்கிறேன். இந்த கப்பிலே தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஒரு கப்பு ரவையை இந்த நெய்யிலே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் அதோட ஃப்ளேவர் மாறாத அளவுக்கு நம்ம பார்த்து நல்ல நிதானமாக வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது ரவையை மாற்றிட்டு இதே கடாயிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கப்பு ரவைக்கு நான் 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணி மெஷர்மெண்ட்டும் சக்கரை மெஷர்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கிற டைமில் கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்ல ஒரு பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப கொதித்து பாயில் ஆகணும்னு இல்லை, ஒரு மாதிரி ரோல் பாயிலிங் ஆன பிறகு தான் நான் கலரே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரவையை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு குறைச்சி வச்சிடலாம். நல்ல ஒரு சிம்மில் இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரவை நல்லா வேகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஹை ஹீட்டில் வச்சிட்டோன்னா தண்ணி ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும், ஆனால் ரவை வேகாது. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம சிம்மில் வச்சு தான் ரவையை குக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரவையை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் அந்த தண்ணியில் நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நம்ம ரவையை குக் பண்ணி எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ரவை வேகாத மாதிரி தெரியவே தெரியாது. நல்லா சேர்ந்து வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு சர்க்கரை, இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா 2.5 கப்பு வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப்பாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணோன்னே நல்லா கைவிடாமல் கிளறணுன்னா அந்த சர்க்கரை சூட்லேயே இலக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா உங்களுக்கு இந்த கேசரி கொஞ்சம் தளர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி எதுவும் வராத மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 to 5 மினிட்ஸ் அந்த எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு தான் குக் பண்ணோம். மீடியம் ஹீட்டோ இல்லைனா ஹை ஹீட் வச்சிட்டோன்னா சீக்கிரமாக எவாப்ரேட் ஆயிரும், ஆனால் வெந்திருக்காது. பார்த்திங்களா, ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு நம்மளோட கேசரி. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மொத்தமாக நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அது 4 டைமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் கேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா இந்த கேசரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக சர்க்கரையோட லெவல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னொரு 1/2 கப் சுகர் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஆனால் 2 கப்பே எக்ஸாக்டாக இருக்கும். இப்போது இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரே டைமில் நெய் ஆட் பண்ணாமல் அப்பப்போ ஆட் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ரிச்சாக இருக்கும். நிறைய நெய் ஊற்றுன மாதிரி தெரியும், ஆனால் நம்ம ரொம்ப கம்மியான நெய்யில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கேசரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகிற அளவுக்கு நம்ம ஸ்வீட் ஷாப்லலாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம சக்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த கேசரி நம்ம பேன்லேயே ஒட்டாத அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். நம்ம இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நான் அதையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மொத்தமாக இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன டம்ளர் ரவைக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளர் ஒரு கப்பு ரவையில் எவ்வளோ கேசரி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேனை விட்டு நல்லா பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணிக்கணும்.
நம்ம போடுற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குக்கிங் டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இன்றைக்கி நான் ரொம்ப சின்ன கப் அப்படிங்கிறதுனால இந்த டைம் ஆயிருக்கு எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடாயை விட்டு பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வச்சு கைவிடாமல் கிண்டி ஸ்லோ குக் பண்ணாலே போதும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிரும் நம்மளோட டேஸ்டி கேசரி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.